Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we thank you and praise you for this wonderful opportunity you have given to us to gather in your house on this Easter day evening. பரமபிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளின் மாலையிலே உம்முடைய வீட்டிலே கூடி வரும்படியாக நீர் கொடுத்த அருமையான தருணத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். Thank you for the hope and cheer you give to us because you rose from the dead. நீர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக, எங்களுக்கு கொடுத்த தைரியத்திற்காக நன்றி. How you transformed those disciples who were filled with sorrow, fear and dejection when they came to know that you really rose from the dead. நீர் உண்மையாகவே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தீர் என்பதை அந்த சீஷர்கள் அறிந்த பொழுது, முன்பு அவர்கள் துக்கத்தினாலும் சோகத்தினாலும் மனமடிவினாலும் இருந்தவர்களை எப்படியாக மாற்றினீர். You did interact with them and gave them infallible proofs of your resurrection. நீர் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களுக்கு சத்தியத்தை, மாற்ற முடியாத சத்தியத்தை அவர்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர். Today we thank you for the lively hope into which you have begotten us through your death and resurrection. உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நீர் எங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நன்றி. You have conquered sin, Satan and death. நீர் பாவத்தை, சாத்தானை, மரணத்தை மேற்கொண்டீர். And you are inviting us to partake of the great victory you purchased through your death and resurrection. உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நீர் வாங்கிய அந்த பெரிய வெற்றிக்குள்ளாக எங்களை நீர் அழைக்கிறீர். Take charge of this Easter evening service, Lord. இந்த ஈஸ்டர் மாலை ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. Let every part of this service speak to our hearts. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பாகமும் எங்கள் இருதயங்களோடு பேசட்டும். You bless the dedication of these babies whom we are going to dedicate. நாங்கள் பிரதிஷ்டை செய்ய இருக்கிற இந்த குழந்தைகளை கூட நீர் ஆசீர்வதியும். Fill our hearts with joy and worship. சந்தோஷத்தினாலே, ஆராதனையினாலே எங்கள் இருதயங்களை நிரப்பும். Help us to give the glory that is due unto you. உமக்கு உரிய மகிமையை உமக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். Be thou glorified in our midst. நீரே எங்கள் மத்தியில் மகிமைப்பட்டருளும். In Jesus holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் எழுந்து நின்று 228ஆம் பக்கத்தில் உள்ள 79வது பாடலை பாடலாம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். Jaya
வேதத்திலிருந்து மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். So now we are going to dedicate two important people. இரண்டு முக்கியமானவர்களை நாம் இப்பொழுது பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். So baby Gracia Seraphim, குழந்தை கிரேஷியா செராஃபின். God has gifted to our John Paul and Gloria Joshly. ஜான் பால் குளோரியா ஜாஷ்லிக்கு தேவன் இந்த குழந்தையை ஈவாக கொடுத்திருக்கிறார். The second child of John Paul and Gloria Joshly, baby Gracia Seraphim. குளோரியா ஜாஷ்லி ஜான் பால் அவர்களுடைய குழந்தை கிரேஷியா செராஃபின் இரண்டாவது குழந்தை. And Daniel Siva and Ajita Hannah have been blessed with a son, Joel Johnson. After waiting how many years? Six and a half years. God has blessed them with little boy Joel Johnson. ஜோயல் ஜான்சன் என்ற சிறு குழந்தையை டேனியல் சிவாவுக்கும் அஜிதா ஹானாவுக்கும் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். 6.5 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பிற்பாடு இந்த குழந்தையை தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். So before we dedicate the prayer of dedication, I just want to remind you of certain realities of parenting. பிரதிஷ்டை ஜெபம் ஏறெடுப்பதற்கு முன்பாக குழந்தைகளை பராமரிக்கும் பெற்றோருக்கான காரியங்களை குறித்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். First of all, parenting a child is an incredible gift. முதலாவது ஒரு குழந்தைக்கு பெற்றோராக இருப்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவு. So you are stewards. God has given you this gift so that you will be a steward to this baby. தேவன் உங்களுக்கு இந்த ஈவை கொடுத்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு நீங்கள் உக்கிரானக்காரராக இருப்பீர்கள். Bible says the fruit of the womb is his reward. வேதம் சொல்லுகிறது கர்ப்பத்தின் கனி தேவன் கொடுக்கும் பலன். So it is a precious gift from God. இது தேவனிடத்திலிருந்து வெளியேறப்பெற்ற ஈவு. But at the same time, remember, it is a challenging and overwhelming duty. அதே நேரத்திலே இதை நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு சவாலான பெரிய ஒரு கடமையாகவும் இருக்கிறது. So all of you, those who have been parents, know how tough it is to bring up a baby. ஏற்கனவே பெற்றோராக இருக்கிற நீங்கள் குழந்தையை வளர்ப்பது எவ்வளவு கடினம் என்று உங்களுக்கு தெரியும். Especially when they are growing up, they cry for this, that, and it is quite tough. குறிப்பாக அவர்கள் வளரும் பொழுது இது அது வேண்டும் என்று அழுவார்கள். அது மிகவும் கஷ்டமானது தான். My Barry's father-in-law was telling so many doctors and CMC, they come, they have got a child. Some of them, the parents are there, but those whose parents are not there, they have got a very tough time. They have to manage the duties in the hospital plus the home, the baby. பேரியினுடைய மாமனார் இப்படியாக சொல்லுவார், சிலர் குழந்தைகளோடு வருகிறார்கள், அவர்கள் குழந்தையை பார்க்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு மிகவும் கடினமான நேரமாக குழந்தையை பார்ப்பது, வேலையை பார்ப்பது மிகவும் கடினம் என்று சொல்லுவார். So sometimes the parents get exasperated when they don't have much help and they have to bring up the baby alone. சில நேரங்களிலே அவர்களுக்கு உதவி கிடைக்காதபடி குழந்தையை தனிமையாக வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது பெற்றோர் களைத்து போகிறார்கள். One of my cousin sister was telling like that, sometimes after giving birth to the baby, you suddenly begin to wish, I wish the baby was still in the stomach, not be giving so much trouble. ஒரு முறை என்னுடைய மைத்துனர் ஒருவர் சொன்னார், அந்த குழந்தை வளர்ப்பதை விட அந்த குழந்தைக்கு வயிற்றிலேயே இருந்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் என்று யோசித்தேன் என்று. So parenting is a very important challenge, especially in this world that is given to evil, the devil and world. பொல்லாப்பிற்கு, உலகத்திற்கு, பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்திலே பெற்றோராக இருப்பது மிகவும் ஒரு சவாலான ஒரு காரியம். That is why you need the dependence of God. You need the Lord Jesus Christ to help you in this solemn duty of bringing up this baby.
ஆகவே தான் நீங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த குழந்தை வளர்க்கக்கூடிய பயபக்தியுள்ள கடமையிலே தேவனுடைய உதவி உங்களுக்கு தேவை. I can remind you, nobody is a perfect parent. உங்களுக்கு இதை நினைவூட்டுகிறேன். யாருமே ஒரு பரிபூர்ணமான பெற்றோர் அல்ல. You will make mistakes. தவறு செய்வீர்கள். Sometimes you have to learn from your mistakes. சில நேரங்களில் தவறிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். But you must learn quickly so that you don't repeat your mistakes. ஆனால் நீங்கள் தவறை மறுபடியும் செய்யாதபடிக்கு சீக்கிரமாக கற்றுக்கொள்ள வேண்டும். So that is why you need the help of God. ஆகவே தான் தேவனுடைய உதவி உங்களுக்கு தேவை. Now somebody has said like this. யாரோ ஒருவர் இப்படி சொன்னார், The civilization of a society can be judged by the way it treats its children or babies. ஒரு சமுதாயத்தினுடைய நாகரீகமானது பிள்ளைகளை அது எப்படி நடத்துகிறதோ அதிலிருந்து அதை நாம் அறிந்து கொள்ளலாம். I do not know who has said it. Somebody important has said it. யார் சொன்னார்களோ தெரியவில்லை, யாரோ முக்கியமான நபர் சொன்னார். The way you treat your children shows how grown, how civilized you are. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்தும் முறை நீங்கள் எந்த அளவிற்கு நாகரிகமாக இருக்கிறீர்கள் என்று காட்டுகிறது. The Lord Jesus Christ himself had to rebuke the disciples who did not know the importance of mothers bringing their babies to Jesus to bless their babies. தாய்மார்கள் தங்கள் குழந்தையை இயேசுவண்டை ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு வரக்கூடிய முக்கியத்துவத்தை அறியாத சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ள வேண்டி இருந்தது. So when the disciples rebuked, Jesus said, "Suffer little children, forbid them not to come unto me, for of such is the kingdom of heaven." சீஷர்களை கடிந்து கொண்டு இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. In another place he said, "Except you be converted and become like little children, you cannot enter the kingdom of God." இன்னொரு இடத்துல அவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. So what is repentance? மனம் திரும்புதல் என்றால் என்ன? Turning from your pride, self-will and all kinds of deceit. பெருமை, சுயசித்தம், எல்லா விதமான வஞ்சகங்களை விட்டு திரும்புவது. A baby has no guile, very straightforward. It depends on the mother or parents for everything. குழந்தை இடத்திலே கபடு இல்லை, நேர்மையான குழந்தையாக எல்லாவற்றுக்கும் தாயை சார்ந்து இருக்கிறது. So a true conversion must make you so dependent on God for everything. உண்மையான மனம் திரும்புதல் நீங்கள் அந்த அளவிற்கு தேவனை சார்ந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். So I told about the challenges of parenting. Parenting requires daily dependence on the Lord Jesus Christ. பிள்ளை வளர்ப்பதற்குரிய சவாலை குறித்து சொன்னேன். தினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ள வேண்டியவர்கள் இருக்கிறது. Nobody is a perfect parent. யாருமே ஒரு பரிபூர்ணமான பெற்றோர் அல்ல. You may fall sometimes. நீங்கள் சில நேரங்களிலே விழுந்து போகலாம். But God will give you grace and wisdom that you need in this journey of parenting. இந்த குழந்தை வளர்க்கக்கூடிய இந்த பிரயாணத்திலே உங்களுக்கு தேவையான கிருபையையும் இரக்கத்தையும் தேவன் தருவார். God has given us this handbook. We need to instill the word of God and the fear of God into these little babies and children early. தேவன் நமக்கு இந்த கைப்புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுடைய வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்த வேண்டும். Today many people just give away the children. Oh, give them some mobile program, let them look at the mobile program and they will eat, they will do everything. இன்றைக்கு அநேக மக்கள் ஏதோ மொபைல் ப்ரோக்ராமை கொடுத்து விடுகிறார்கள், பிள்ளைக்கு மொபைலை கொடுத்து விடு எல்லாம் சாப்பிடுவார்கள், எல்லாம் செய்து விடுவார்கள் என்கிறார்கள். Now that is very bad. அது மிகவும் மோசமானது. Some people say that is the cause of lot of this autism in children. சிலர் சொல்லுகிறார்கள் இந்த பிள்ளைகளிலே அதன் மூலமாக பல விதமான பலவீனங்கள் வருகிறது என்று. My daughter-in-law's father once was showing a picture to another family and the baby was there. என்னுடைய மருமகளுடைய தகப்பனார் ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு படத்தை காட்டினார். But immediately that doctor said, no, don't bring that mobile. I don't want the baby, child to see the mobile. அந்த மொபைல் ஃபோனை அவர் கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய காட்சி படத்தை காட்டினார். உடனே அந்த சொன்னார், இல்லை அந்த குழந்தைக்கு மொபைலை கொண்டு வராதீர்கள், நான் காட்ட விரும்பவில்லை. Some parents are really careful and good that they are not exposed to these screens so early.
சில பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஸ்கிரீனை ஆரம்ப காலத்திலிருந்தே பார்க்காதபடிக்கு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். So when you instill godliness in your children, when they grow up, they will have some backbone to stand against all the temptations of the devil. உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவ பக்தியை புகுத்துவீர்கள் என்றால் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவர்கள் நிற்பதற்கு தேவையான முதுகெலும்பு அவர்களுக்கு இருக்கும். How was Moses able to withstand all the pressures in all the luxuries of Egypt? எப்படியாக மோசே எகிப்தினுடைய எல்லா அழுத்தங்கள் எகிப்தினுடைய எல்லா ஆடம்பரங்களையும் எதிர்த்து நிற்க முடிந்தது? I believe even before he was given to the palace, the mother or parent, they had instilled godly fear, the word of God, into the heart of the little child. அவர் அரண்மனைக்கு அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பாகவே அந்த பெற்றோர் அந்த குழந்தைக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்தார்கள் என்று நான் நம்புகிறேன். Moreover, the mother herself became the maid for the little boy who was brought up as Pharaoh's daughter's baby. மேலுமாக பார்வோனினுடைய மகளுடைய குமாரனாக வளர்க்கப்பட்ட அந்த மோசேயினுடைய தாயே செவிலியாகவும் இருந்தார்கள். So may God bless these little babies as they grow up. இந்த சிறு குழந்தைகள் வளரும் பொழுது தேவன் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. So we will pray. நாம் ஜெபிப்போம். Lord, we thank you and praise you for this little Joel Johnson you have gifted to our Daniel Siva and Ajita Hannah. ஆண்டவரே, டேனியல் சிவா அஜித் ஹேனாவுக்கு நிறைவாக கொடுத்திருக்கிற ஜோயல் ஜான்சனுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். Like Joel in the Bible, let him grow up to be a mighty prophet for you. வேதத்தில் இருக்கக்கூடிய ஜோயலை போல வல்லமையான தீர்க்கதரிசியாக இவன் எழும்பட்டும். And John, a beloved apostle. ஒரு அன்பான அப்போஸ்தலனாகிய யோவான், Let your hand be upon this Joel Johnson. உம்முடைய கரம் இந்த ஜோயல் ஜான்சன் மேல் இருக்கட்டும். And give grace to the parents, Daniel Siva and Ajita Hannah, to bring up this baby in the fear of God. இந்த குழந்தையை தேவ பயத்திலே வளர்க்கக்கூடிய கிருபையை டேனியல் சிவாவுக்கும் அஜிதா ஹேனாவுக்கும் தாரும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். Lord, we thank you for this little Gracia Serafina. ஆண்டவரே, இந்த சிறு குழந்தை கிரேஷியா செராஃபினுக்காக நன்றி You சொல்லுகிறோம். have gifted this Gracia Serafina as a gift to our John Paul and Gloria Joshly. இந்த கிரேஷியஸ் செராஃபினாவை ஜான் பாலுக்கும் ஜாஷ்லிக்கும் நீர் ஈவாக கொடுத்திருக்கிறீர். We pray that you will fill this Gracia with your grace. கிரேஷியாவை உம்முடைய கிருபையினால் நிரப்பும்படி And ஜெபிக்கிறோம். help our John Paul and Gloria Joshly to bring up this little Gracia in the fear of God. இந்த சிறு குழந்தையாகிய கிரேஷியாவை தேவ பயத்திலே வளர்க்கும்படியாக ஜான் பாலுக்கும் கிரேஷியாவும் ஜாஷ்லிக்கும் இந்த கிருபையை தாரும். That she may become a mighty witness for you. இவள் உமக்கென்று வல்லமையான சாட்சியாகட்டும். We thank you for little Sean who is growing up. வளர்ந்து வருகிற சிறு பையன் ஷானுக்காகவும் நன்றி. Let your hand be upon this little Sean and make him a great blessing. இந்த சிறு பையன் ஷான் மேலே உம்முடைய கரம் இருக்கட்டும், அவனையும் பெரிய ஆசீர்வாதமாக்கும். Bless the family and use them for your kingdom, for your glory. குடும்பத்தை ஆசீர்வதித்து உம்முடைய ராஜ்யத்திற்காக உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தும். In Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. வேதாகமம் நம் வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்ற காரியத்தை நமக்கு இப்பொழுது சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், தாய்மார்கள் மற்றும் சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் வந்து நமக்கு அதை நடித்து காட்டுவார்கள்.
வாக்கு மாறாத தேவன். நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. வேதாகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் காண்பித்த தேசத்துக்கு போனான். விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டான். இன்று நீயும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். Standing on the promises of Christ my King, through eternal ages let His praises ring. Glory in the highest I will shout and sing, standing on the promises of God. Standing, standing, standing on the promises of Christ my Savior. Standing, standing, I'm standing on the promises of God. அன்று ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குத்தத்தத்தை இன்று நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம்? நீங்கள் கிறிஸ்துவுடையவர் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. Every promise in the book is mine. Every promise in the book is mine. Every chapter, every verse, every line, all are blessings of His love divine. Every promise in the book is mine. மனிதர்களாகிய நமக்கு அளிக்கப்பட்ட பிரதானமான வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தத்தை பற்றி பவுல் என்ன கூறுகிறார்? சவுலாயிருந்த பவுல் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்தியோகியா ஜெப ஆலயத்தில் பவுல் பிரசங்கிக்கும் போது இயேசுவை எழுப்பினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம்.
பவுல் சொல்வது போல உயிர்த்தெழுந்த வல்லமையினால் வாக்களிக்கப்பட்ட நித்திய ஜீவனை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நாங்கள் பாட போகிற பாட்டை நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்கள். Jesus is alive today. Jesus is alive today. Jesus is alive, very much alive. Jesus is alive today. Jesus is alive today. Jesus is alive today. Jesus is alive, very much alive. Jesus is alive today. சுவிசேஷ ஊழியத்திற்கான வாக்குத்தத்தங்கள். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கடைசி காலத்தில் வாழும் நமக்கு தேவன் கொடுத்துள்ள வாக்குத்தத்தங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இந்த கடைசி நாட்களில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்போம். நம்பிக்கையிலே உறுதியாகவும் உபத்திரவத்திலே பொறுமையாயும் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருப்போம்.
to whom they bring all the sick and sorrow away. Tis the Lord, a wonder story. Tis the Lord, the King of glory. At His feet we humbly fall. Crown Him, Lord of all. Who is He that stands and weeps at the grave where Lazarus sleeps? 'Tis the Lord, a wonder story. 'Tis the Lord, the King of glory. At His feet we humbly fall. Crown Him, Lord of all. Who is He, the granite throne, greeting with your temple song? 'Tis the Lord, a wonder story. 'Tis the Lord, the King of glory. At His feet we humbly fall. Crown Him, Lord of all. Tis the Lord, a wonder story. 'Tis the Lord, the King of glory. At His feet we humbly fall. Crown Him, Lord of all. Who is He? Doesn't grieve and agony. 'Tis the Lord, a wonder story. 'Tis the Lord, the King of glory. At His feet we humbly fall. Crown Him, Lord of all. Who is He from the grave comes to succor, help and save? 'Tis the Lord, a wonder story. 'Tis the Lord, the King of glory. At His feet we humbly fall. Crown Him, Lord of all. Who is He whose thrones alone? 'Tis the Lord, a wonder story. 'Tis the Lord, the King of glory. At His feet we humbly fall. Crown Him, Lord of all. பிலிப்பியர் 2:10-11 வசனங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இந்த மேலான நாமத்தை குறித்து வசனங்களை தாய்மார் வேதத்திலிருந்து வாசிக்க கேட்போம். திரு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். மத்தேயு 6:9 பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 2 நாளாகமம் 7:16 என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். சங்கீதம் 145:1 ராஜாவாய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்போதும் என்றென்றைக்கும் சோஸ்தரிப்பேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். சங்கீதம் 104. 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது நான் பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இயேசுவின் நாமம் மேலானது, பூவில் வானில் நரகத்தில் தூதரும் மனிதரும் பணிவார், பிசாசுகளோடும் பிசாசுகள் ஓடும். நெகேமியா 1:9. என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். மல்கியா 4:2. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சங்கீதம் 91:14. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 72:17. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். சங்கீதம் 79:9. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். 2 நாளாகமம் 2:1. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவிலே உம்மை துதிப்பேன். வெளிப்படுத்தல் 3:12 வசனம். ஜெயங்கொள்கிறவனுக்கு என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஜெயம் தரும் ஜெய கிறிஸ்து. உயிர்த்தெழுந்த நாளாகிய இன்று நம் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். இந்த ஜெய கிறிஸ்து அவருடைய ஜனங்களாகிய நமக்கு பாவத்தின் மேலும் சாபத்தின் மேலும் நோயின் மேலும் பிசாசின் வல்லமையின் மேலும் ஜெயத்தை தருகிறார். இந்த ஜெயத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அவருடைய தேவ வசனங்களை நாம் வாயை திறந்து வாசிப்போம், அதை விசுவாசிப்போம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க போகும் இந்த வேத வசனங்களை உங்களுடைய வேதாகமத்தை திறந்து எங்களுடன் சேர்ந்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சபையார் அனைவரும் எழுந்திருங்கள். பேஜ் நம்பர் 84, பக்கம் 84. பேஜ் நம்பர் 84, பக்கம் 84. யாத்திராகமம் 12:23. யாத்திராகமம் 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார்.
நிலையின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். சங்கீதம் 91:10, பேஜ் நம்பர் 728, பக்கம் 728. சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பேஜ் நம்பர் 733, பக்கம் 733. சங்கீதம் 103 வசனங்கள் 1 முதல் 5 வரை. சங்கீதம் 103 வசனங்கள் 1 முதல் 5 வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. பேஜ் நம்பர் 861, பக்கம் 861. ஏசாயா 54:17. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7, பக்கம் 291, 291. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பேஜ் நம்பர் 96. பேஜ் நம்பர் 96, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பேஜ் நம்பர் 315, பக்கம் 315. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பக்கம் 28. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், பேஜ் நம்பர் 28. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பேஜ் நம்பர் 328, பக்கம் 328.
1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11ஆம் வசனம். பேஜ் நம்பர் 344, பக்கம் 344. மரணம் நேருகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பேஜ் நம்பர் 269, பக்கம் 269. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11 மற்றும் 12. பேஜ் நம்பர் 269. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடே எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பேஜ் நம்பர் 333, பக்கம் 333. யூதா 24:25. யூதா 24:25. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். என்னாகமம் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். யாவரும் சேர்ந்து சொல்வோமாக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆம், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆம், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆம், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். எல்லாரும் சேர்ந்து செய்தி முன்பதாக 85ஆம் பக்கத்தில் உள்ள 235வது பாடலை பாடலாம். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. Onward Christian soldiers marching unto war. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. இயேசு சேனை காத்தர் பின்னே செல்வோமே. வெற்றி வேந்தராக முன்னே போகிறார். ஜெய கொடியேற்றி போர் நடத்துவார். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. இயேசு சேனை காத்தர் பின்னே செல்வோமே. கிறிஸ்து வீரர்களே வெல்ல முயலும் பின்னிடாமல் நின்று ஆரவாரியும்
வீரமே விசுவாசமாண்டு நம்பிக்கை ஒன்றே யுத்தம் செய்வோம் நானும் கிறிஸ்து வீரனே இயேசு சேனை காத்தார் என்னை செல்வோமே கிரீடம் ராஜமேன்மை யாவும் சீதாயும் கிறிஸ்து சபைதானே என்றும் நிலைக்கும் நரகத்தின் வாசல் ஜெபம் கொள்ளாதே என்ற திவ்ய வாக்கு வீணாய் போகாதே யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரனே இயேசு சேனை காத்தார் என்னை செல்வோமே பக்தரே ஒன்றாக கூட்டம் கூடுவேன் எங்களோடு சேர்ந்து ஆர்ப்பரியுவேன் விண்ணோர் மன்னோர் கூட்டம் இயேசுராயர்க்கே கீர்த்தி புகழ் மேன்மை என்றும் பாடுவேன் யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே இயேசு சேனை காத்தார் என்னை செல்வோமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this beautiful time we could celebrate your glorious resurrection. பரமபிதாவே உம்முடைய மகிமைகரமான உயிர்த்தெழுதலை கொண்டாடும்படியான அருமையான நேரத்திற்காக நன்றி. Thank you for the children who presented to us the various aspects of your death and resurrection. உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதலின் வித்தியாசமான அம்சங்களை எங்களுக்கு கொண்டு வந்து காட்டிய பிள்ளைகளுக்காக நன்றி. Mothers with the word of God, தாய்மார்கள் they have equipped us with so much powerful words to overcome the enemy. தாய்மார்கள் தேவனுடைய வார்த்தையினாலே சத்ருவை மேற்கொள்ளும்படியாக அநேக வல்லமையான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். Yes, Lord, the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய போராயுதங்கள் இவைகள் மாம்சமானவைகள் அல்ல, அவைகள் பிசாசனுடைய அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமையானவைகள். This is what you have done through your death and resurrection on the cross. சிலுவையிலே உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக நீர் இதைத்தான் செய்தீர். When the devil thought he had defeated God's purpose, how you tore that tombstone and came out. தேவனுடைய நோக்கத்தை தான் தோற்கடித்து விட்டோம் என்று பிசாசு நினைத்த பொழுது எப்படியாக அந்த கல்லை நீர் உடைத்து தூக்கி எறிந்து வெளியே வந்தீர். Triumphing over death, triumphing over Satan, triumphing over sin. மரணத்தின் மேல் வெற்றி சிறந்து, சாத்தான் மேல் வெற்றி சிறந்து, பாவத்தின் மேல் வெற்றி சிறந்து. Thank you for the lively hope into which you have begotten us through your resurrection. உம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக நன்றி. Once again speak to us through your living word. மறுபடியும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். For a short meditation, let us turn to Gospel according to Matthew chapter 28. சுருக்கமான தியானத்திற்கென்று மத்தேயு 28ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்புவோம். We will read the gospel message from the angels. தேவதூதர்களிடத்திலிருந்து வந்த சுவிசேஷ செய்தியை நாம் வாசிப்போம். Especially this angel who sat upon the stone that was rolled away. விசேஷமாக அந்த உருட்டப்பட்ட கல்லின் மேல் அமர்ந்த தூதனிடத்திலிருந்து வந்த செய்தி. Matthew 28, 5, 6, 7.
மத்தேயு 28:5-6-7 And the angel answered and said unto the women, Fear not ye, for I know that you seek Jesus which was crucified. He is not here, for he is risen as he said. Come, see the place where the Lord lay. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். And go quickly and tell his disciples that he is risen from the dead. And behold, he goeth before you unto Galilee. There shall ye see him. Lo, I have told you. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். On that resurrection morning, Mary Magdalene and some of these women got the courage to go early before daybreak to the sepulchre. உயிர்த்தெழுந்த நாளின் காலையிலே மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் அதிகாலை வேளையிலே சூரியன் மேலே வருவதற்கு முன்பாக கல்லறைக்கு போகும்படியான தைரியத்தை கொண்டிருந்தார்கள். Unfortunately, the disciples were still in their room, locked up in their room out of fear. துரதிருஷ்டவசமாக சீஷர்கள் பயத்தினாலே அறையிலே அடைந்து இருந்தார்கள். Now, there is a quality in women where some boldness comes when even men are not afraid to take steps. சில நேரங்களிலே ஸ்திரீகளிடத்திலே ஒரு குணாதிசயம் உண்டு. ஆண்கள் கூட படி எடுத்து வைக்கும்படி பயப்படுகிற இடத்திலே இவர்கள் பயப்படாதபடி தைரியமாக வருவார்கள். So that is why the credit of seeing the resurrected Lord Jesus Christ first goes to a woman, Mary Magdalene, and some of those who accompanied her. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபோது அவரை முதலாவது தரிசிக்கும்படியான அந்த பாக்கியம் அந்த ஸ்திரீகளுக்கு கிடைத்தது, மகதலேனா மரியாளுக்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும். But these women expected to pay homage to their beloved master by embalming his body. ஆனால் இந்த ஸ்திரீகளோ தங்களுடைய அன்பான எஜமானுக்கு மரியாதை செலுத்தும்படியாக அவருடைய சரீரத்திற்கு அவர்கள் அடக்கம் செய்யும்படியாக வந்திருந்தார்கள். So they were not expecting a surprise when they went there. ஆனால் அவர்கள் அங்கே போகும்பொழுதோ ஆச்சரியத்தை எதிர்பார்க்கவில்லை. The crucifixion and the death of our Lord Jesus Christ was a public event. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது, மரித்தது ஒரு வெளிப்படையான ஒரு காரியம். It was most painful, shameful, not only for the Lord Jesus Christ but all the disciples who saw Jesus as their Messiah. அது வேதனையானது, வெட்ககரமானது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை சீஷர் அவரை மேசியாவாக காண இருந்த சீஷர்களுக்கும் அப்படி இருந்தது. The religious leaders as well as Pilate took extra precaution to seal the tomb and put a guard so that nobody steals or meddles with the body of Jesus. மத தலைவர்களும் பிலாத்துவும் இயேசுவினுடைய சரீரத்தை யாரும் திருடி கொண்டு போய்விடாதபடிக்கு கல்லறையிலே அவர்கள் முத்திரையும் போட்டு வைத்தார்கள். But could they secure the body of Jesus? ஆனால் இயேசுவின் சரீரத்தை அவர்களால் பாதுகாக்க முடிந்ததா? The Roman guards probably thought they had a very easy duty. அந்த ரோம போர் சேவகர்கள் அது ஒரு சுலபமான வேலை என்று யோசித்தார்கள். Because the stone was very huge and nobody will dare to lift it, especially when the Roman seal was put upon that stone, mouth of the tomb. அந்த கல்லானது மிகவும் பெரியதாக இருந்தது, ஆகவே யாரும் அதை தள்ள முடியாது. இன்னும் மேலாக அது அந்த ரோமருடைய முத்திரை பதித்திருந்ததினாலே யாரும் தொடமாட்டார்கள் என்று நினைத்தார்கள். The likelihood of disciples coming and breaking the seal and taking away the body was very, very remote and highly impossible. சீஷர்கள் வந்து முத்திரையை உடைத்து அந்த கல்லை புரட்டி அந்த சரீரத்தை எடுத்துச் செல்வதெல்லாம் முடியாத ஒரு சாத்தியமில்லாத காரியமாக இருந்தது. But on that morning the women thought that will be a problem for us. அந்த காலையிலே ஸ்திரீகள் யோசித்தார்கள் அது தங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று. But when they came to the tomb they were pleasantly surprised that the stone was rolled away. அவர்கள் கல்லறைக்கு வந்த பொழுது அவர்கள் இனிமையாக ஆச்சரியம் அடைந்தார்கள், கல் புரட்டப்பட்டு இருந்தது. Matthew also records there was an earthquake and the angel of the Lord descended from heaven and came and rolled the stone from the door. Verse 2. மத்தேயு இப்படியாக எழுதுகிறார், பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். The guards were so terrified they became almost like statue or dead men. அந்த போர் சேவகர்கள் பயந்து போனார்கள், சிலையைப் போல மரித்தவர்களைப் போலானார்கள். So the angel spoke to these women.
இந்த தூதர்கள் இந்த ஸ்திரீகளிடத்தில் பேசினார்கள். So this was a threefold message. இது 3 மடங்கு செய்தியாக இருக்கிறது. Now we need to take an Easter message from this Sunday evening service. இந்த ஞாயிறு மாலை ஆராதனையிலிருந்து இந்த உயிர் தெழுந்த செய்தியை நாம் எடுத்து செல்ல வேண்டும். So what was the first thing that the angel said? அந்த தூதன் சொன்ன முதலாவது காரியம் என்ன? Fear not ye. பயப்படாதிருங்கள். These women had come with fear. What will happen if the tomb is sealed? What will happen if the guards prevent us from coming in? இந்த ஸ்திரீகள் பயத்தோடு வந்தார்கள். அந்த கல்லறை முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என்ன நேரிடும்? அந்த ஸ்போர்ட்ஸ் சேவர்கள் நம்மை தடுத்தால் என்ன நேரிடும் என்று பயந்தார்கள். The message of resurrection brings hope, comfort to every individual. உயிர் தெழுந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையும் ஆறுதலையும் கொண்டு வருகிறது. Today we feel sad when we bury a loved one or send off a loved one. இன்றைக்கு நமக்கு அன்பானவர்களை அடக்கம் செய்யும் பொழுது நாம் துக்கம் அடைகிறோம். But the resurrection of Jesus Christ is our hope. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் Death உயிர்த்தெழுதல் is not the end. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய நம்பிக்கை, மரணம் முடிவல்ல. So the resurrection of Christ brings comfort to the sorrowing and fearful believer. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் துக்கப்படுகிற விசுவாசிக்கு ஆறுதலை கொண்டு வருகிறது. Now the resurrection of Jesus Christ brought terror to the guards and the enemies of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலானது போர் சேவகர்களுக்கும் இயேசுவின் சத்துருக்களுக்கும் ஒரு பயத்தை கொண்டு வந்தது. So terrified they became like dead men. அவர்கள் மிகவும் பயந்து போய் மரித்தவர்களைப் போல் ஆனார்கள். A day is coming when Jesus will come again. This will be the reaction of people who refuse to believe him, refuse to bow their head to him. ஒரு நாள் வருகிறது, இயேசு அன்றைக்கு வருகிறார். இயேசுவுக்கு தலை வணங்காத, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு இதுதான் நடக்கும். 2 Thessalonians 1:8 says, in flaming fire, taking vengeance upon them that know not God, that obey not the gospel of our Lord Jesus Christ. 2 தெசலோனிக்கேயர் 1:8 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். Christ will be a terror to those who refused him, those who do not accept him. அவரை மறுக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கிறிஸ்து பயங்கரமாக இருப்பார். But to these women, faithful women who sought Jesus out of love and devotion, அன்போடு பக்தியோடு இயேசுவை தேடிய இந்த உண்மையுள்ள ஸ்திரீகளுக்கோ, the angel said, I know that you seek Jesus who was crucified. He is not here, for he is risen. தூதன் சொன்னான், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். That was the greatest news, not only for these women, but later on the disciples and for the whole world. அது ஸ்திரீகளுக்கு மாத்திரமல்ல, பிற்பாடு சீஷர்களுக்கும் முழு உலகத்திற்கும் மிகப்பெரிய செய்தி. Christ's tomb is the only tomb that is open, which is empty. கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே திறந்த ஒரு கல்லறையாக, காலியான கல்லறையாக இருக்கிறது. It seems after that war where England defeated France or Napoleon, இங்கிலாந்து பிரான்ஸை தோற்கடித்த பிற்பாடு whole England was waiting for news. What happened in the battle? What happened in the battle? யுத்தத்திலே என்ன நடந்தது என்ற செய்திக்காக முழு இங்கிலாந்து தேசம் காத்திருந்தது போலும். Those days there were no telephones. அந்த நாட்களிலே தொலைபேசி இல்லை. But they would depend on signals from the ship. அவர்கள் கப்பலிலிருந்து வரக்கூடிய அந்த சிக்னல் சிமிக்சைகளுக்கு காத்திருக்க வேண்டும். These signals will be reflected to relays on the steeple of the church in England, that Westminster Chapel. இந்த சிமிக்சைகள் அந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து ஒலிபரப்பப்படும். So there used to be a decoder on the steeple of that church where he will pass on the news to others, and whole England they will pass on the news. அந்த ஆலயத்தினுடைய கோபுரத்திலே அந்த சிமிக்சையை மொழிபெயர்க்கும்படியான ஒருவர் இருப்பார். அவர் அதை பார்த்து அதை வியாக்கியானம் செய்து அவர்கள் இருக்க மக்களுக்கு அறிவிப்பார். But as letter by letter the words, the message was coming in, ஒரு வார்த்தையாக எழுத்தாக அந்த வார்த்தை வந்தபோது people were eager to know what is happening. என்ன நேரிடுகிறது என்று அறிவதிலே மக்கள் ஆவலாக இருந்தார்கள். The first word that came was England. முதல் வந்த வார்த்தை இங்கிலாந்து. But then the second word really made them very sorry when they heard England defeated.
இரண்டாவது வார்த்தை அவர்களை வருத்தப்பட செய்தது. இங்கிலாந்து தோற்கடிக்கப்பட்டது. Suddenly, because of the clouds, the signals could not be deciphered. திடீரென்று மேகத்தின் நிமித்தமாக அந்த சிகிச்சைகள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. But shortly later, suddenly the remaining part of the message came through. கொஞ்ச நேரத்திலேயே அந்த செய்தியினுடைய மிச்ச பாகம் வந்தது. England defeated Napoleon. இங்கிலாந்து நெப்போலியனை தோற்கடித்தது. So immediately great joy filled across the whole of England. உடனடியாக மிகப்பெரிய சந்தோஷம் இங்கிலாந்து தேசத்தை நிரப்பிற்று. Now the resurrection of our Lord Jesus Christ was like that. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலும் அப்படித்தான். The message came little by little and suddenly it became a flood. கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி வந்தது, திடீரென்று வெள்ளமாக நிரம்பியது. Fear not ye. பயப்படாதிருங்கள். Why is the resurrection of Jesus Christ so significant? ஏன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிக முக்கியமானது? First of all, it proved his deity. முதலாவது அது அவருடைய தெய்வீக தன்மையை நிரூபிக்கிறது. He proved that what he said was true. அவர் என்ன சொன்னார் என்பது உண்மையாகின்றது நிரூபிக்கிறது. I come from God. I don't come of my own self. I have come descended from God. அவர் சொன்னார், நான் என் சுயமாக வரவில்லை, நான் தேவனிடத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னார். I am going back to God. நான் தேவனிடம் திரும்பி போகிறேன். I have power to give my life. I have power to take my life. என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் எனக்கு வல்லமை உண்டு. So whatever he said was proved by his resurrection from the dead. அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் மூலமாக அவர் என்ன சொன்னாரோ அதை நிரூபித்தார். Romans 1:4 says, ரோமர் 1:4 இப்படியாக சொல்லுகிறது, declared to be the Son of God with power through his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக தான் தேவனுடைய குமாரன் என்பதை அறிவித்தார். His resurrection proved that he was really the Son of God. அவர் உண்மையாகவே தேவ குமாரன் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபித்தது. Resurrection completed the gospel. இந்த உயிர்த்தெழுதல் சுவிசேஷத்தை முழுமையாக்கியது. If Jesus had only died, இயேசு வெறுமனே மரித்திருந்தால் there would not have been a complete gospel. அங்கே முழு சுவிசேஷம் இருக்காது. We wouldn't still be without any assurance that our sins are forgiven. நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் இன்னும் முழுவதுமாக இல்லாமல் இருக்கும். Resurrection of Jesus Christ proved that God keeps his promises. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார் என்று நிரூபிக்கிறது. So the angel told these women, he is not here, he is risen just as he said. இந்த தூதன் இந்த ஸ்திரீகளிடத்தில் சொன்னார், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். His resurrection proved that he is on the throne, has got control over every elements of nature. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்து எல்லா இயற்கையின் மேலும் அதிகாரம் கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது. It proved that he could defeat all the power of the enemy. சத்துருடைய எல்லா வல்லமையும் அவர் தோற்கடிக்க முடியும் என்பதை அது நிரூபிக்கிறது. Colossians 2:13 and 14 says, you being dead in your sins and uncircumcision of your flesh, hath he quickened together with him, having forgiven you all trespasses, blotting out the handwriting of ordinances that was against us, which was contrary to us, took it out of the way, nailing to the cross. Having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphing over them. கொலோசியர் 2:13 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களில் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெள்ளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். The resurrection of Jesus Christ is a guarantee of our own resurrection when we die. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நாம் மரிக்கும் பொழுது நாம் உயிர்த்தெழுவோம் என்பதற்கு உத்தரவாதம். So the first message of the angel to these women was a message of assurance. Fear not. இந்த தூதர்களிடத்திலிருந்து இந்த ஸ்திரீகளுக்கு வந்த முதலாவது செய்தி அது ஒரு நிச்சயமான ஒரு செய்தி, பயப்படாதிருங்கள். You are seeking Jesus, he is not here, he is risen. நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். Now the second message is come and see. இரண்டாவது செய்தி வந்து பாருங்கள். Verse 6. 6 வசனம், he is not here for he is risen as he said.
Come, see the place where the Lord lay. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். Come on, see the empty tomb. வந்து காலியான கல்லறை His body பாருங்கள். is not there. அவருடைய சரீரம் இங்கே இல்லை. These women were invited to have a first-hand experience. முதல் தரமான அனுபவம் கொள்ளும்படியாக இந்த ஸ்திரீகள் அழைக்கப்பட்டார்கள். Now, it is not good if we have second-hand, third-hand experience. நாம் இரண்டாம் தரம் மூன்றாம் தரமான அனுபவம் கொண்டிருந்தால் நல்லதல்ல. You may say, my father, he got a revelation from God. நீங்கள் சொல்லலாம், என் தகப்பனார் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றார். My uncle, he became a Christian because God spoke to him. தேவன் அவரோடு பேசினாலே என் மாமா கிறிஸ்தவரானார். And likewise you go on telling about so many other people, so many miracles that happened somewhere. இப்படி अनेक மக்களை குறித்து சொல்லலாம், எங்கோ நடந்த அற்புதங்களை குறித்து சொல்லலாம். But have you received a revelation from God? ஆனால் தேவனிடத்திலிருந்து நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றீர்களா? Have you tasted what these women have tasted? இந்த ஸ்திரீகள் ருசித்ததை நீங்கள் ருசித்தீர்களா? Come and see. வந்து பாருங்கள். Don't rely on second-hand experience. இரண்டாம் தர அனுபவத்திலே சார்ந்திருக்காதீர்கள். That man, this something happened to that man, this something happened to that woman. அந்த மனிதனுக்கோ அந்த மனுஷிக்கோ ஏதோ நடந்தது என்று யோசிக்காதீர்கள். What experience have you of Christ? உங்களுக்கு கிறிஸ்துவோடு என்ன அனுபவம் உண்டு? Did you ever come and taste the deliverance of Jesus? நீங்கள் எப்போதாவது வந்து இயேசுவின் விடுதலையை ருசித்திருக்கிறீர்களா? I was a nominal Christian when I came to the medical college from Port Blair, Andaman. நான் அந்தமான் போர்ட் பிளேரிலிருந்து மருத்துவ கல்லூரிக்கு வந்த பொழுது பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். But I met a few people who had tasted the love of Jesus. ஆனால் இயேசுவின் அன்பை ருசித்த சில மக்களை சந்தித்தேன். It was something new to me, I could not understand. அது எனக்கு புதியதாக இருந்தது, என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. They said they talked to Jesus and Jesus was speaking to them. அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் இயேசுவோடு பேசியதாகவும் இயேசு அவர்களோடு பேசியதாகவும். Jesus showed them their sins, they got right with others. இயேசு அவர்களுடைய பாவங்களை காட்டினார், மற்றவர்களோடு சரியானார்கள். It was only when I got the revelation of God, I began to really seek God. I came to know that he is the true God, living God. நான் தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட போதுதான் நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். அவரே ஜீவனுள்ள உண்மையான தேவன் என்பதை அறிந்து So கொண்டேன். in the Bible we say you are invited to come and see. வேதத்திலே பார்க்கிறோம், வந்து பார்க்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். In John 1:39 யோவான் 1:39 he saith unto him, come and see. வந்து பாருங்கள். Jesus was asked by the disciple, where are you, master, where are you dwelling? இயேசுவை அந்த யோவானுடைய சீஷர்கள் கேட்டார்கள், எஜமானே நீர் எங்கே இருக்கிறீர் என்று. Jesus said, you come and see. இயேசு சொன்னார், வந்து பாருங்கள். They came and saw where he dwelt and abode with him that day, for it was about the 10th hour. அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினத்தில் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. Later on, one by one, Jesus is introduced. Andrew introduces Jesus to Peter. பிற்பாடு ஒவ்வொருவராக வந்தார்கள். அந்திரேயாய் பேதுருவுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினார். And later Philip introduces Jesus to Nathanael. பிற்பாடு பிலிப்பு நத்தானியேலுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினார். 46 verse, and Nathanael said unto him, can there any good thing come out of Nazareth? Philip saith unto him, come and see. 46 அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான். Nathanael was skeptical about this person called Jesus. இயேசு என்ற இந்த நபரை குறித்து நத்தானியேல் கொஞ்சம் சந்தேகம் அடைந்தார். But then Nathanael came and had first-hand experience with Jesus. பிற்பாடு நத்தானியேல் வந்து இயேசுவோடு முதல் தர அனுபவத்தை பெற்றார். What did he respond? John 1:49 and 50. யோவான் 1:49-50 என்ன அவர் பதில் Nathanael சொல்கிறார்? answered and saith unto him, Rabbi, thou art the Son of God, thou art the King of Israel. Jesus answered and said unto him, because I said unto thee, I saw thee under the fig tree, believest thou? Thou shalt see greater things. And he said unto him, verily, verily I say unto you, hereafter ye shall see heavens open and the angels of God ascending and descending upon the Son of
man. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So the message to the angel was, message of the angel to the women was, come and see. அந்த தூதனுடைய செய்தி ஸ்திரீகளுக்கு, வந்து பாருங்கள். Don't be satisfied with a third hand experience or second hand experience. You can experience Jesus yourself. இரண்டாம் தரம் மூன்றாம் தர அனுபவத்திலே திருப்தி அடையாதிருங்கள், நீங்களே இயேசுவை வந்து அனுபவிக்கலாம். Like the Samaritan woman who spread about Jesus, his words and prophetically telling about our inner condition. Then all the Samaritans said, they came and heard Jesus, and they said, now we believe, not because of you, we have heard him ourselves. தன்னுடைய எல்லா நிலைமையும் தனக்கு வெளிக்காட்டிய இயேசுவை குறித்து சமாரிய ஸ்திரீ அங்கு இருந்த மக்கள் அனைவருக்கும் அவள் அறிவித்தாள். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் வந்து அவரை கேட்டார்கள். அவர் சொன்னார்கள், உன்னுடைய வார்த்தையினால் அல்ல, நாங்களே வந்து அவரை கண்டு அனுபவித்தோம் என்றார்கள். Third part of the message of the angel to these women. இந்த ஸ்திரீகளுக்கு தூதனுடைய செய்தியின் மூன்றாவது பகுதி. 7th verse, go quickly tell his disciples that he is risen from the dead, and behold, he goeth before you into Galilee, there shall ye see him, lo, I have told you. 7ஆம் வசனம், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். Once these women were convinced that Jesus had really risen from the dead, இயேசு உண்மையாகவே மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று இந்த ஸ்திரீகள் நம்பின மாத்திரத்தில் they obeyed the words of the angel. இந்த தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். And 8th verse says, they departed quickly. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சீக்கிரமாய் அங்கிருந்து போனார்கள். They departed quickly from the sepulchre with fear and great joy, and did run to bring his disciples word. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். If you are convinced about the resurrection of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் நம்பினால், it will add spring to your steps. அது உங்களுடைய அடிகளை துரிதப்படுத்தும். In the beginning, these disciples were discouraged, fearful, sad. ஆரம்பத்திலே சீஷர்கள் அதைரியப்பட்டிருந்தார்கள், பயந்திருந்தார்கள், துக்கமாக இருந்தார்கள். You know what happened to the two disciples who were discussing while they were walking on the road to Emmaus? They were sad and gloomy, and they were discussing about the things that happened in Jerusalem. எம்மாவூர் சாலையிலே நடந்து சென்ற அந்த இரண்டு சீஷர்களுக்கு என்ன நேரிட்டது உங்களுக்கு தெரியும். அவர்கள் போகும்பொழுது அவர்கள் இயேசுவை குறித்து விவாதித்துக் கொண்டு சென்றார்கள். அவர்கள் துக்கமாக இருந்தார்கள், மந்தமாக இருந்தார்கள். Fortunately for them, Jesus came in disguise, heard their conversation, and put in his feedback. அவர்களுக்கு இது அதிர்ஷ்டவசமாக இயேசு அவர்களுக்கு முன்பாக வந்து அவர்களுக்கு மறைவாக தோன்றி அவர்களுக்கு தன் காரியங்களை வெளிப்படுத்தினார். What did he tell them? அவர்களுக்கு என்ன சொன்னார்? Luke 24th chapter from 31. லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 25th verse we'll read. This stranger suddenly rebuked. Then he said unto them, O fools, slow of heart to believe all that the prophets have spoken. Ought not Christ to have suffered these things to enter into his glory? 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொன்னார். Beginning at Moses and all the prophets, he expounded unto them all the scripture, the things concerning himself. மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். And after they went into the house, when he broke the bread and gave it, suddenly they realized this person was none other than Jesus, and he disappeared. அவர்கள் வீட்டிற்குள்ளாக போன பொழுது அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறந்தது, இவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அறிந்து கொண்டார்கள். 32nd and 33rd verse. 32 33 வசனங்கள். And they said one to another, did not our heart burn within us while he talked with us by the way, and while he
opened to us the scriptures, and they rose up the same hour and returned to Jerusalem and found the 11 gathered together and them that were with them. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு அவர்களிடத்தில் சொன்னார்கள். It was late in the evening when they had reached home. அவர்கள் மாலையிலே வீடு அடைந்தபோது, but when they knew the identity of Jesus and he disappeared, இயேசுவின் அடையாளத்தை அவர்கள் அறிந்தபோது அவர் மறைந்து போனார். they did not say, let us sleep, take rest, tomorrow morning we'll go and tell the disciples. நாம் தூங்கி இளைப்பாறுவோம், காலையிலே போய் சீஷர்களுக்கு சொல்வோம் என்று சொல்லவில்லை. No, that very hour they got up, let us go to Jerusalem. This is a most important, the best news that we can share with others. அந்நேரமே அவர்கள் எழுந்திருந்து நாம் எருசலேமுக்கு மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான மிகவும் சந்தோஷமான செய்தி இது என்று சொன்னார்கள். The disciples also need encouragement. சீஷர்களுக்கும் உற்சாகம் தேவைப்பட்டது. Immediately they all their tiresomeness went off and they had the spring step. I believe they reached Jerusalem faster, 7.5 miles. They were faster than they had come. அவர்களுடைய களைப்பெல்லாம் போய்விட்டது. அவர்கள் உடனடியாக உற்சாகமானார்கள். அவர்கள் வரும்பொழுது 7.5 மைல்கள் எப்படி நடந்து வந்தார்களோ அதை விட வேகமாக நடந்து அவர்கள் திரும்பி போனார்கள். What was the final instruction of Jesus to his disciples? சீஷர்களுக்கு இயேசுவினுடைய கடைசி கட்டளை என்ன? Matthew 28:19 and 20. மத்தேயு 28:19-20. Or 18 also, all power is given unto me in heaven and in earth. Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you, and lo, I am with you always, even unto the end of the world. 18ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். So let us take home threefold message of the angel. நாம் தேவதூதனுடைய 3 மடங்கான செய்தியை எடுத்துச் செல்வோம். Don't fear. பயப்படாதிருங்கள். We are living in a world full of fear. பயம் நிரம்பிய உலகத்திலே வாழ்கிறோம். Fear of future. எதிர்காலத்தை குறித்த பயம். Fear of financial crisis. பொருளாதார இக்கட்டை குறித்த பயம். Fear of losing the job. வேலை இழக்கும் பயம். Fear of losing the health. ஆரோக்கியத்தை இழக்கும் பயம். Fear of death. மரண பயம். All kinds of fears. எல்லா விதமான பயம். Fears of war. யுத்தத்தை குறித்த பயம். Fear not. பயப்படாதிருங்கள். God is with you, you have nothing to fear. தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. Jesus is the resurrected Lord. இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர். He conquered death. மரணத்தை வென்றார். Second message, come and see. இரண்டாவது செய்தி, வந்து பாருங்கள். Taste for yourself Jesus. Have a first hand experience with Jesus. இயேசுவை நீங்களே ருசித்து பாருங்கள். அவரோடு முதல் தரமான அனுபவத்தை கொள்ளுங்கள். Third news, go tell. மூன்றாவது, போய் சொல்லுங்கள். If you have experienced Jesus, you can tell others what he has done for you. இயேசுவை நீங்கள் அனுபவித்திருந்தால் அவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று மற்றவர்களுக்கு உங்களால் சொல்ல முடியும். You know the story of that Nikolai Ivanovich Bukharin. நிக்கோலாய் இவானோவிச் பொக்காரியோ, அவருடைய கதை தெரியுமா? He was a communist leader, editor of Pravda magazine, Russian magazine Pravda. It was earlier USSR. கம்யூனிச தலைவர், முன்பு யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியனாக இருந்த அந்த தேசத்திலே அவர் பிரவடா என்ற பத்திரிகையின் ஆசிரியராக இருந்தார். So he was a staunch propagator of communism and atheism, and once he made a journey from somewhere Moscow to Kyiv, now it is in Ukraine. கம்யூனிசத்தையும் அவர் அந்த அதிகமாக பரப்பக்கூடியவராக, அதிகமாக வலியுறுத்தக்கூடியவராக இருந்தார். ஒரு முறை மாஸ்கோவிலிருந்து கீவுக்கு வந்தார். இப்பொழுது கீவ் உக்ரைன் தேசத்தில் இருக்கிறது. 3 hours, he solid 2 or 3 hours he lectured on atheism. அவர் நாத்திகத்தை குறித்து 3 மணி நேரம் பேசினார். And he lectured until he was sure that hereafter nobody will have any remnant of faith in God. இனிமேல் யாருமே தேவனிலே எந்த விதமான கொஞ்சம் நம்பிக்கை இருக்க மாட்டார்கள் என்ற நிச்சயத்தை பெறும் வரைக்கும் அவர் பேசினார். Especially because he knew a lot of Christians were there. He tore the Bible, he tried to criticize the Bible and
tried to give all kinds of evidence to make them believe that the Bible is all superstitious. அங்கே அநேக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆகவே வேதம் எல்லாம் மூட நம்பிக்கை என்று மக்கள் நம்பும்படியாக அநேக விதமான காரியங்களை பேசினார். At the end of his lecture, when he was very satisfied that he had given a real atheistic lecture to really take away any remnant faith from any people, உண்மையாகவே மக்களில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சம் விசுவாசம் எடுத்து போடும்படியாக தான் பேசிவிட்டோம் என்ற அந்த நம்பிக்கை அவருக்கு வந்த பிற்பாடு he closed with, do you have any questions? அவர் முடிவாக உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். So one old gentleman slowly walked to the podium. ஒரு வயோதிபர் கண்ணியவான் அந்த மேடைக்கு ஏறி சென்றார் மெதுவாக. So Bukharin did not know what he was up to, and அவர் எதற்கு வருகிறார் என்று அந்த புக்காரனுக்கு தெரியவில்லை. Suddenly he took the mic and shouted, Jesus Christ is risen. அவர் திடீரென்று மைக்கை எடுத்து இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சத்தமிட்டார். To the surprise of Bukharin, there was a thundering response, yes, he is risen indeed. புக்காரின் ஆச்சரியப்படும் வகையாக அங்கே இடி முழக்கம் போல மக்களுடைய அந்த பதில் வந்தது, ஆம் உண்மையாகவே அவர் உயிர் தெழுந்தார். So he had to return back with shame, knowing that all his lecture against atheism, against Christianity was not really successful. கிறிஸ்தவத்துக்கு எதிராக நாத்திகத்தை குறித்து அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் உண்மையாகவே எந்த ஒரு வெற்றியும் கொண்டு வரவில்லை என்று வெட்கத்தோடு அவர் திரும்பி செல்ல வேண்டியிருந்தது. Dear friends, the word of God or the Bible tells us, don't be afraid. அன்பான நண்பர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பயப்படாதீர்கள். We have a fear not for every day of the Bible. Almost 366 fear nots are there in the Bible. ஒவ்வொரு நாளுக்கும் பயப்படாதீர்கள் என்ற செய்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 366 முறை பயப்படாதீர்கள் என்று இருக்கிறது. Let us also take heed to these words, come and see. வந்து பாருங்கள் என்ற அந்த வார்த்தைக்கும் செவி கொடுப்போம். Taste and say that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Thirdly, go tell. மூன்றாவது போய் சொல்லுங்கள். Go tell the disciples. போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். Go tell those who are discouraged. அதைரியப்பட்டவர்களுக்கு போய் சொல்லுங்கள். Go tell those who are hopeless. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு போய் சொல்லுங்கள். Go tell those who have no hope. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு போய் சொல்லுங்கள். Tell them of Jesus. இயேசுவை குறித்து சொல்லுங்கள். Let us examine our own heart. நாம் சொந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Father, we thank you and praise you for the word of God. பிதாவே, தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். Thank you for the word of God you gave to us through these various items. இந்த பல நிகழ்ச்சியின் மூலமாக நீர் கொடுத்த தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி. 2 little babies were dedicated. 2 சிறு குழந்தைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. It is actually dedication of the parents too. உண்மையாகவே பெற்றோரையும் பிரதிஷ்டை செய்கிறோம். Help them to bring up these babies in the fear of God. இந்த குழந்தைகளை தேவ பயத்திலே வளர்க்க அவர்களுக்கு உதவி செய்யும். They may become mighty for you in the days to come. வருகிற நாட்களில் உமக்கென்று வல்லமையாக எழும்பட்டும். Let us listen and pay heed to the gospel message of the angel. நாங்கள் கவனித்து தேவனுடைய சுவிசேஷ செய்திக்கு செவி கொடுக்கட்டும். Fear not. பயப்படாதீர்கள். He is risen. அவர் உயிர் தெழுந்தார். He is not here. அவர் இங்கே இல்லை. Come and see. வந்து பாருங்கள். Let all your doubts and fears be removed. உங்கள் சந்தேகங்கள் பயங்கள் நீக்கப்படட்டும். Go and tell. போய் சொல்லுங்கள். Lord, make us to be effective witnesses of your resurrection. ஆண்டவரே, உம்முடைய உயிர் தெழுதலின் கிரியாபூர்வமான சாட்சிகளாக்கும். In the early church, the disciples were the first. They spoke only about the resurrection. ஆதி சபையிலே சீஷர்கள் முதலாவது உயிர் தெழுதலை குறித்து மாத்திரமே பேசினார்கள். The trump card to prove that you are the Messiah, the Savior, was your resurrection. நீர் மேசியா என்று நிரூபிப்பதற்கு உரிய சாட்சி அந்த உயிர் தெழுதல் தான். Let us go to the world and tell this news. நாங்கள் போய் இந்த உலகத்திற்கு இந்த செய்தியை சொல்லட்டும். Help us and guide us. எங்களுக்கு உதவி செய்ய வழி நடத்தும். In Jesus' holy name I pray. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.